நான் ரொம்ப படிக்காதவன், எனக்கு எதுவுமே அதிகமா தெரியாது. ஆனா ஆண்டவர் என்ன இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்துக்கும் என்ன கொண்டு சென்றிருக்கிறார். மேக்சிமம் நான் போகாத திருச்சபைகள் இருக்காது, மேக்சிமம் நான் போகாத கிராமங்கள் இருக்கிறாது. சிலர் சொல்லுவார்கள், ஐயா அந்த கிராமத்துக்கு போன உங்களை கொன்று விடுவார்கள். நான் கேட்பேன், அவர்களும் மனிதர்கள் தானே. என் ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். முழங்கால் போட்டு பல நாட்கள் ஜெபம் பண்ணி கடந்து சொல்லுவோம். ஒரு முறை ஒரு கிராமத்திற்கு போகும்போது அங்கு இருக்கிற ஒருவர் கூப்பிட்டார், நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். அப்பொழுது இந்த கிராமத்தில் உள்ள அந்த கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற அந்த மனிதர் சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் இங்கே வந்தால் நிச்சயமா இங்கே பெரிய பிரச்சனை ஆகிவிடும், அவர்கள் இங்கே வரக்கூடாது என்று சொன்னார்கள். நாங்கள் ஜெபித்து சொன்னோம், நாங்கள் வரவில்லை, அந்த கிராமத்திற்கே வரவில்லை, ஆனால் அந்த கிராமத்தை பார்க்க ஆசையா இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் நடந்து அப்படியே கடந்து செல்லும் போது அந்த பூஜாரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வரக்கூடாது என்று சொன்னாலும் அவன் முதலாவது அந்த கிரவுண்டுக்குள் வந்து விழுந்து ஆடத் தொடங்கினான், அலக்களிக்க தொடங்கினான். இதை பார்த்தவுடனே இயேசுதான் உயிர் உள்ள தேவன் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எப்படி இருக்கீங்க? வைராக்கியம், கிறிஸ்துவுக்காய் வைராக்கியம் வேண்டும். என் கூட இருக்கிற தகப்பனார் எல்லாம் கேளுங்க, பல வருஷமா தெரியும். அவர் கக்கன்புதூர் சிஎஸ்ஐ சர்ச்சை சேர்ந்தவர். அந்த சர்ச்சில் பல முறை நாம் பேசி இருக்கிறோம். ஒரு முறை கன்வென்ஷன் பேசி கொண்டிருக்கும் போது கஞ்சா அடித்துக் கொண்டிருந்தவன் 1 கிலோமீட்டர் எந்த பக்கத்தில் இருந்து சர்ச்சுக்குள்ள வந்து விழுந்திருக்கிறான். ரோட்டில் பேசிக் கொண்டிருந்தவன் சபைக்குள் வந்து விழுந்திருக்கிறான். எப்படி ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிறார்? சகோதரா, உன்னை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எந்த கொடிய வியாதியா இருந்தாலும் இயேசு மாற்றுவார். உயிர் உள்ள தேவன், செத்து போனவர் அல்ல. கல்லறை திறக்கப்பட்டதா இருக்கிறது. எல்லா ராஜாக்களுடைய கல்லறைகளும் மூடப்பட்டிருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துடைய கல்லறை மாத்திரம் திறக்கப்பட்டதா இருக்கிறது. அவர் உயிரோடு இருக்கிறார்.